இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்தார். பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வரார். சரி, எதற்காக வெளியே வந்தார்னு அவரே பெரிய பட்டியெல்லாம் படிச்சாரு. அதெல்லாம் எல்லாமே காணொலியில் இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. ரெண்டு விஷயங்களை தொடர்ந்து அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சார்பாக விவாதங்கள் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று, நாங்கள் வலிமையான கூட்டணி, அதிமுக வலிமையான கூட்டணி அமைப்போம் என்றார். ரெண்டாவது, திமுக கூட்டணி உடையும், திமுக கூட்டணி நிச்சயமாக நிலைக்காது, உடையும் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ரெண்டுமே இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கல. வலிமையான கூட்டணி அமைப்போம்னு சொன்னவர் எந்த கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே பிரிந்து வந்தவரோ அதே கட்சிக்கு தான் போய் சேர்ந்திருக்காரு. சார், அந்த கூட்டணி வலிமையா இல்லையாங்கிறது தேர்தல் வலிமையே இல்லை. இப்ப வலிமையான கூட்டணி இவர் அமைக்கல, ஏற்கனவே இருந்த கூட்டணியில போய் சேர்ந்திருக்காரு. இவர அமைக்கல, இவர் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தார், எதனால பிஜேபி இருந்து வெளியே வந்து என்ன உத்தரவாதம், இன்னைக்கு என்ன சொல்றாரு, அந்த உத்தரவாதத்தை அவர் நிறைவேற்றவில்லை.